புதுச்சேரியில் அதிமுகவினரால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை மீண்டும் திறக்க வந்த பன்னீர் அணியைச் சேர்ந்தவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பைபாஸ் சந்திப்பில் இருந்த எம்ஜிஆர் சிலை நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிக்காக அகற்றப்பட்டதை அடுத்து மீண்டும் எம்ஜிஆரின் வெண்கல சிலை அமைக்கப்பட்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்தார். இந்த நிலையில் புரட்சித் தலைவர் சிலை தொடர்பாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்திருந்தனர். இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். இதனிடையே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை மீண்டும் திறக்க வந்ததால் அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலை அருகே வரக்கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் மீறி வந்தால் அதிமுக தொண்டர்கள் விடமாட்டார்கள் என எச்சரிக்கை விடுத்தார். புரட்சித் தலைவருடைய சிலை கடந்த 4 தினங்களுக்கு முன்பு எங்களால் திறக்கப்பட்டது. அதை பொறுத்து கொள்ள முடியாத கழகத்தினுடைய துரோகிகள் கூட்டம், ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஓநாய்கள் கூட்டம், இந்த கூட்டங்கள் இன்றைய தினம் மீண்டும் நாங்கள் சிலையை திறப்போம் என்றும் புதிதாக ஒரு கல்வெட்டை வைப்போம் என்றும் காவல்துறைக்கு சவால் விட்டு இங்கு வந்திருந்தனர். அதை கேள்விப்பட்டு அதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பல நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் நாங்களும் இங்கே குழுமி இருந்தோம். எடப்பாடியார் சொன்னாரு, ஆட்டுக்குட்டியும் ஓநாய் கூட்டமும் ஒன்னா இருக்க முடியாதுன்னாரு. ஓநாயினா யாரு? இந்த ஓபிஎஸ் அணி தான். இங்க ஒரு குட்டி ஓநாய் இருந்ததுன்னு ஆட்டம் போட்டுனுக்குது. இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கோசம் இன்னைக்கு நாங்க வந்தோம். திறக்கப்பட்ட சிலையில் எந்த விதமான சிறு மாற்றமும் எப்போது கொண்டு வந்தாலும் அதனுடைய விளைவுகளை நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் சந்திக்க நேரிடும்.